லக்னத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார்? அதாவது மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை நீங்க வணங்க வேண்டிய கடவுள் யார் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, எளிய சின்ன சின்ன பரிகாரங்கள், உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை எடுத்துட்டு போகக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் என்ன, திருமண தடை, வேலை வாய்ப்பு, உத்தியோகத்தில் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ஒரு வித சொல்யூஷனுக்கு கொண்டு வரணும்னா இந்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அதெல்லாம் என்ன, அந்த கடவுள்லாம் யார் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். 12 லக்னம் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 12 லக்னத்துக்கு 5ஆம் வீடு முக்கியம். 5ஆம் வீட்டோட கடவுள் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் 9ஆம் வீட்டோட கடவுள் நம்மளுக்கு முக்கியம். ஏன் 5ஆம் வீடு? 5ஆம் வீடு அப்படின்றது பூர்வ புண்ணியம், சரிங்களா? நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க, உங்கள் பூர்வ புண்ணியத்தில் என்ன பண்ணீங்க? நல்ல கர்மாக்களா, கெட்ட கர்மாக்களா, நல்ல விஷயம் பண்ணீங்களா, கெட்ட விஷயம் பண்ணீங்களா? குழந்தை ஸ்தானம்னு 5ஆம் பாவத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி 9ஆம் பாவம் அப்படின்றது உங்களோட லக் அண்ட் ஃபார்ச்சூன், உங்களோட அதிர்ஷ்டஸ்தானம், தெய்வீக ஸ்தானம்னு 9ஆம் வீடு. அப்போ 5, 9 பேஸ் பண்ணி தான் நீங்க கடவுளை வணங்கணும், புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த கடவுள் நம்ம இருக்காங்க. மேஷத்தோடைய கடவுள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா சூரியன். ஸோ சூரியனை நீங்க டெய்லி பார்க்கலாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் எழுந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 5 minutes ஜஸ்ட் அந்த ரேஸை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், பார்க்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த ரேஸை நீங்கள் அந்த ஒளிக்கதிர்களை நீங்கள் உள்வாங்கிக்கலாம். ஸோ மேஷத்துக்கு எளிமையாக நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். ஏன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் பாவம் எது? சிம்மம் இல்லையா? 1, 2, 3, 4, 5. ஸோ சிம்மத்தோட அதிபதி யாரு? சூரியன். ஸோ நீங்கள் சூரியனை வணங்குறது சிறப்பு வாய்ந்த பலன்களை ஏற்படுத்தும். அடுத்து ரிஷபம். ரிஷபம் பார்த்தீங்கன்னா புதன், பெருமாள். புதன் வேற யாரும் கிடையாது, பெருமாள் தான், சரிங்களா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், வணங்கினா மட்டும் போதுமா, கற்கள், ராசி கற்கள் எல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். அதுக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்னா, நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன், கன்னி ராசியில் பிறந்திருக்கேன், அதனால நான் பார்த்தீங்கன்னா நான் மரகத பச்சை போடுறேன். அந்த மாதிரி நீங்கள் ராசியை மையப்படுத்தி போடக்கூடாதுங்க. கற்கள் எதை மையப்படுத்தி நீங்கள் போடணும் ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லக்னம் எதுவானா இருக்கலாம், அந்த லக்னத்துக்கு 5, 9 கூடியவனோட ஜெம் ஸ்டோன்ஸை போடுறது தான் சிறப்பு வாய்ந்த பலன்களை ஏற்படுத்துது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்த தசை வருது, எந்த தசாபுக்தியும் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம், கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிதுனத்தோட கடவுள் யார்? இப்போ மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னா மகாலட்சுமி, சுக்கிரன், சரிங்களா? ஸோ இப்போ கல்யாணம் ஆனவங்க நான் சொல்கிறேன், இப்போ மிதுன லக்னத்தில் கல்யாணம் ஆனவங்கள இருக்காங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மகாலட்சுமி சுக்கிரன் அப்படின்றது வேற யாருமே கிடையாது, உங்களோட ஒய்ஃப் தான், புரியுதுங்களா? உங்களுடைய மனைவி. ஸோ அவங்க நல்ல விதத்தில் நடத்துகிறதும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணுறதும், ரெஸ்பெக்ட் கொடுக்கறதும், அந்த கேர், அட்டென்ஷன் அதெல்லாமே கொடுக்கறது உங்களோட லக்னத்தை நல்லா பலப்படுத்தும். அதே மாதிரி இப்போ ரிஷபத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், பெருமாள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ புதன்ன்றது எஜுகேஷன், படிப்பு, சிறுவர்கள் சம்மந்தப்பட்டவர். அப்போது நீங்கள் யூ கேன் டூ சம் சேரிட்டி. நிறைய ஏழை அனாதை குழந்தைங்களுக்கு நீங்கள் புக்ஸு வாங்கி தரலாம், பெண்ணு வாங்கி தரலாம். இதெல்லாம் எளிய பரிகாரங்கள்ங்க. கோயிலுக்கு போகிறது, கடவுளை வேண்டதையும் தாண்டி சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் பண்ணும்போது உங்களோட 5th ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியமும் உங்களோட 9ஆம் வீடு பாக்யஸ்தானமும் இம்ப்ரூவ் ஆகும், க்ரோ ஆகும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். சும்மா கடவுளே வேண்டதை விட இந்த மாதிரி சில நிறைய நற்காரியங்களும் பண்ணுங்க. அதெல்லாம் லைஃப்பில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு மாற்றி அமைக்கும். அடுத்து கடகம் பார்த்தீங்கன்னா குரு. கடகம் இப்போ நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வணங்க வேண்டிய கடவுள் குரு தட்சிணாமூர்த்தி. அப்போ குரு மார்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.
நிறைய நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், அவர்களோட ஆசீர்வாதம். ஏன்னா 9ஆம் வீடுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 9 குரு தான், டீச்சர், ஆசிரியர், அவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்க அட்வைஸை நீங்கள் கேட்டுக்கிறது, அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது, இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தும். அடுத்து செவ்வாய் சிம்மத்துக்கு. இப்போ நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் செவ்வாய். செவ்வாய் யாரு? முருகர். ஸோ எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுறது, அண்டு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சேரிட்டி பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? உங்கள் லக் இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. கன்னி. இப்போ நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சுக்கிரன், அகெயின் மகாலட்சுமி. அதே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ கன்னி லக்னக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, திருமணம் ஆகியிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃப், அவங்கள வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் நடத்துங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது டைரக்டாகவே வந்து ஒய்ஃப் தான் ஆண்களோட ஜாதகத்தில். சரிங்களா? ஸோ மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அடுத்து துலாம். துலாமுக்கு எப்பயுமே சனி தான், சனீஸ்வரர் தான். ஏன்னா துலாமை நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ துலா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் 4 கூடியவனும் 5 கூடியவனும் சனியாக தான் வராரு இல்லையா? ஸோ அப்போது ஒரு பூர்வ புண்ணியம், ஒரு சுகஸ்தானம் சனியாக வர்றதுனால நீங்கள் நிறைய சேரிட்டி பண்ணணும். அகெயின் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருப்பாங்க வயதான முதியோர்கள். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயதான முதியோர்கள்லாம் இருக்காங்க உங்கள் வீட்டில் துலா லக்னக்காரங்க அப்படின்னா, டேக் கேர் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. உங்கள் வேலை, உங்களுடைய உத்தியோகத்தையும் தாண்டி அவங்கள டேக் கேர் பண்ணுங்க. ஏன்னா சனினாலே வந்து பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவர்கள், புரியுதுங்களா? ஏஜ்டு பர்சன். அண்ட் ஆல்சோ காகங்களுக்கு உணவு வைக்கிறதுமே சனிக்கு ஒரு எளிய பரிகாரமாக அமையும். அடுத்து விருட்சகம் வந்து பார்த்தீங்கன்னா குருமார்களை வணங்குறது. முன்னாடி சொன்ன மாதிரி தான், கடகத்துக்கு குருமார்களை வணங்குங்க, அவங்களோட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கலாம். அடுத்து இன்னொரு விசேஷமான ஒரு பரிகாரம் இருக்குது. இப்போ நீங்கள் கடக லக்னத்தில் பிறக்கிறீங்க, விருட்சக லக்னத்தில் பிறக்கிறீங்க, மீன லக்னத்தில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னா இந்த 3 லக்னக்காரமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீர் ராசி சம்பந்தப்பட்டது. கடகம், விருட்சகம், நோட் பண்ணிக்கோங்க, கடகம், விருட்சகம், மீனம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் அப்படின்றதுனால சந்திரன் வந்து நீர் சம்மந்தப்பட்டவர். ஸோ எவ்ரி ஃபுல் மூன் முழு நிலா வர்றப்ப எல்லாம், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது இல்லை, அப்போ எல்லாமே அந்த ரேஸை நீங்கள் வந்து உள் வாங்கிக்கோங்க. அந்த ரேஸ் உங்கள் உடம்புல படுற மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் மேஷத்துக்கு சொல்லியிருப்பேன், சூரியனோட கதிர்கள் உள்வாங்கிறது நல்லது, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து இந்த விருட்சகம், கடகம், மீனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வழிபடுறது அகெயின் சிறப்பு அதாவது சந்திரன் டைரக்டாக வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை வழிபடுறது ஒரு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தும். அடுத்து தனுசு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை வழிபடுங்க. தனுசு லக்னக்காரங்க. மகரத்தில் பிறந்தவங்க புதன். இப்போ நீங்கள் இந்த மகர லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரியர் ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த என்ன அப்படின்றது, நம்ம வாழ்க்கையோட என்ன, நம்மளோட இது என்னன்றதே ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து அது புரியுது. சனி இந்த லக்னத்தோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி அப்படின்றதுனால இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடிய கன்னியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன். ஸோ பெருமாளை வழிபடுங்க, சிறப்பு வாய்ந்த பலன்களை ஏற்படுத்தும். அடுத்து புதன் அடுத்து கும்பம். இப்போ நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் சுக்கிரன். பெண்களை நல்ல முறையாக வழி நடத்துங்க, மரியாதை கொடுங்க. அண்ட் மகரத்துக்கு நான் சொல்லியிருப்பேன் புதன் வந்து சிறுவர்கள் எஜுகேஷன் அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் நிறைய அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால புதன் வந்து பாசிட்டிவாக இருப்பார். சுக்கிரன்னா ஒய்ஃபு.
ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃபை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் நடத்துங்க. அடுத்து மீனம், நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் செவ்வாய், முருகரை வழிபடணும். புரியுதுங்களா? ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது உங்களால் போய் வழிபட முடியுதா அப்படின்றத பாருங்கள். அங்காரகன் செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்காரகன். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் போயிட்டு வழிபடலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, பேசிக்காக ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களும் அவர்கள் வழிபட வேண்டிய கடவுள். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படின்றதே வந்து தெரிய மாட்டேங்குது. ஈவன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ராசி, நான் என் கடவுள் இதுதான், நான் இவரை தான் வணங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த தப்பையும் பண்ணுறீங்க. ஸோ ஒரே வீடியோவில் நான் 2 விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது 5, 9ஆம் பாவங்கள் சம்பந்தப்படக்கூடிய ஒரே ஒரு கல் போடுங்க. சும்மா இந்த 9 கற்களே நம்ம கையில் போடணும் அவசியமே கிடையாது. ஒரே ஒரு கல் தான் நீங்கள் போடணும். உங்கள் கையில் வந்து 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, இதை வச்சு தான் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்டல் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக அமையும்.